பேபி கத்திரிக்காய் ரோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஆமாங்க. பிஞ்சு கத்திரிக்காயா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விடாதீங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி 4ஆ கீறி வச்சுக்கோங்க. சிக்கன் 65 பவுட்ரு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள். சிக்கன் 65 பொடியிலே வந்து உப்பு இருக்குன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா பெரட்டிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கீறி விட்ட பக்கம், வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அடுத்து 1/2 மணி நேரம் கழித்து ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை போட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் வந்து அலசி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கிட்ட ஊற்றி விட்றணுங்க. இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தை திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதங்கி அந்த மசாலாலாம் உள்ளே சார்ந்து சூப்பராக இருக்கும். வாணலியில் எடுத்து வேறு பாத்திரம் மாற்றிட்டு அந்த சுடு சாப்பாடை வந்து அந்த கடாயில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா மட்டன் சிக்கன் வறுவலில் இருக்கும் பாருங்கள் டேஸ்ட் அது மாதிரி இருக்கும். என் பையனுக்கு ஊட்டி விட்டேன். அவங்க சாம்பார் சாதத்தை விட இதை தான் விரும்பி சாப்பிட்டாங்க. பை.